உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம சொசைட்டில வந்து பல பேர் வந்து நல்லா படிக்கிறாங்க, டிகிரி முடிக்கிறாங்க, நல்ல ஜாபும் கிடைக்குது, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு சேலரியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா இவ்வளோ நடந்தும் ரிட்டயர்மென்ட் ஏஜ் வரைக்கும் கூட வந்து பல பேர் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியாம இருக்காங்க. இத பார்த்தா நமக்கு வந்து ஒரு கேள்வி வரும். சேலரி ஏர்ன் பண்றாங்க, ஹார்ட் ஒர்க்கும் பண்றாங்க. அப்ப ஏன் வந்து வெல்த் கிரியேஷன் பண்ண முடியல? உண்மைய சொல்ல போனோம்னா ப்ராப்ளம் வந்து சேலரில இல்ல. ப்ராப்ளம் வந்து நம்ம பணத்த பத்தி திங்க் பண்ற முறையில தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் பண்ணுற காமனான மிஸ்டேக் மட்டும் பார்க்க வரது இல்லை. மிடில் கிளாஸ் ட்ராப் வந்து எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி நம்ம வந்து அதில் தெரியாமலே மாட்டிக்கிறோம், அதுலேருந்து எப்படி வந்து வெளியே வரதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லெவல் தமிழ். நான் உங்கள் லெவல் பார்ட்னர் ஆனந்த் பேசுகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நம்பர் ஒன், த சேலரி ட்ராப். மிடில் கிளாஸ் பீப்புளோட பிகஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? அவங்க சேலரி வந்து ஃப்ரீடமாக நினைக்கிறாங்க. உண்மையில் வந்து சேலரி ஃப்ரீடம் இல்லை. சேலரி வந்து டிபெண்டன்சி மட்டும் தான் கிரியேட் பண்ணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பர்சனுக்கு வந்து மந்த்லி வந்து 50,000 சேலரி வருதுன்னு வச்சுக்கலாம். சேலரி கிரெடிட் ஆன உடனே வந்து அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இஎம்ஐ பே பண்ணுவார், ரெண்ட் பே பண்ணுவார், பில்ஸ்லாம் வந்து பே பண்ணுவார். அவருக்கு தோணும் நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேபிளாக இருக்கோன்னு. ஆனால் ஒரு கேள்வி, நாளைக்கே வந்து அந்த சேலரி வந்து ஸ்டாப் ஆனால் என்ன ஆகும்? ஸோ சினாரியோ இமேஜின் பண்ணுங்க, அவருக்கு வந்து 3 months வந்து வேலையே போயிடுச்சு. அப்போ அவரோட வந்து என்டையர் லைஃப் ஸ்டைலில் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இஎம்ஐ இருக்கும், ரெண்ட் இருக்கும், எக்ஸ்பென்ஸ் இருக்கும், ஆனால் வந்து இன்கம் மட்டும் இருக்காது. இதுதான் வந்து சேலரி டைப்னு சொல்கிறேன். நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு மித் இருக்குது, ஹையஸ்ட் சேலரி ஓனா வந்து அவங்க ரிச் பணக்காரங்கன்னு நினைப்போம். அது எப்போவுமே வந்து ட்ரூ இல்லை. இந்தியாவில் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து 1 lakh 2 lakh சேலரி ஏர்ன் பண்ணுறவங்களா இருக்காங்க. ஆனால் ரிட்டையர்மெண்ட் அப்போ வந்து பணம் இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க சேலரி வந்து ஏர்ன் பண்ண கற்றுக்கிட்டாங்க, ஆனால் வந்து வெல்த் பில்ட் பண்ண வந்து கற்றுக்கல. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சேலரி வந்து உங்களுக்கு வந்து இன்கம் கொடுக்கும், வெல்த் வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கொடுக்கும். இது ரெண்டுத்துக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் நம்பர் டூ, லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். சேலரி இன்க்ரீஸ் ஆகுது நல்ல விஷயம் தான். ஆனால் பல பேரோட ப்ராப்ளமே வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. இமேஜின் பண்ணுங்க, ஒரு பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் ஜாயின் பண்ணும்போது 25,000 வந்து ஏர்ன் பண்ணுறாரு. அப்போ வந்து சிம்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுவார், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவார், பட்ஜெட் வந்து மெயின்டைன் பண்ணுவார். 5 வருஷம் கழிச்சு வந்து அவர் சேலரி வந்து 80,000 அதிகமாகுது. இப்போ என்ன நடக்கும்? ஃபோன் வந்து அப்கிரேட் பண்ணுவார், பைக் அப்கிரேட் பண்ணுவார், கார் வந்து இஎம்ஐல வாங்குவார், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைஸ், ஸ்விக்கி, ஜொமேட்டோ அண்ட் வீக்கெண்ட் அவுட்டிங்ஸ். ஸோ அதனால வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நல்ல விஷயம் தான். ஆனால் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து அதோட வந்து வேகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து ரிசல்ட் என்ன ஆகும்? லைஃப் ஸ்டைல் வந்து என்ன தான் ரிச்சாக இருந்தாலும் அவர் பேங்க் அக்கௌண்ட் வந்து லோவாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. இங்கே பல பேர் வந்து ரிச் ஆகணும்னு ஆசைப்படலை, ரிச் மாதிரி வந்து தெரியணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஸோ ரியல் வெல்த் வந்து யாருக்குமே தெரியாது. ஒரு பர்சன் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் 50 lakh வச்சிருந்தாலும் யாருக்கும் தெரியாது. அதே பர்சன் வந்து ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணால் அது எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்ம பிரெயின் வந்து விஷுவல் திங்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். வெல்த் கிரியேஷன் பண்ண வேண்டிய பணத்தை வந்து கன்சப்ஷனுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு தேவைப்படுற பொருளை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயத்தில் வந்து ஸ்பெண்ட் பண்ணி மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் நம்பர் த்ரீ, அசட் விசஸ் லைபிலிட்டி. ராபர்ட் கியோசாக்கி வந்து ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் கொடுக்குறாரு. அசட்னா வந்து உங்கள் பேக்கெட்டுக்கு வந்து பணத்தை வந்து கொண்டு வரது, லைபிலிட்டினா வந்து உங்கள் பேக்கெட்லேருந்து பணத்தை வந்து எடுக்கிறது. ஆனால் நம்ம சொசைட்டியில் வந்து பல பேர் வந்து லைபிலிட்டி வந்து அசட்டுன்னு நம்புறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் கார் வாங்குறீங்க, எல்லாரும் சொல்கிறாங்க கங்க்ராஸ் ப்ரோ நீங்கள் வந்து ஒரு அசட்டை வாங்கிட்டீங்கன்னு. ஆனால் உண்மையிலே வந்து அது அசட் இல்லை. மந்த்லி வந்து இஎம்ஐ பே பண்ணுறீங்க, இன்சூரன்ஸ், ஃபியூல், மெயின்டெனன்ஸ், இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து உங்கள் பேக்கெட்லேருந்து பணத்தை வந்து எடுத்து கொடுக்குறீங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள், நீங்கள் என்ன தான் வந்து அந்த பொருளை வந்து எக்ஸ்பென்சிவாக வந்து வாங்கிட்டு இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு அசட் இல்லை, அது வந்து உங்களுக்கு லைபிலிட்டி தான். ஆனால் அதே மணியை வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து என்ன தான் நம்ம வந்து பேக்கெட்லேயே பணத்தை கொடுத்தாலும் ஆனால் ஃபியூச்சரில் வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து கேரண்டியாக கொடுக்கும். ஸோ அதுதான் ராபர்ட் கியோசாக்கி சொல்கிறாரு. வெல்த்தி பீப்புள் வந்து ஃபஸ்ட் வந்து அசெட் பில்ட் பண்ணுவாங்க, அதுவே வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஃபஸ்ட் வந்து லைஃப் ஸ்டைல் தான் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வந்து பணத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்கள் பேக்கெட்லேருந்து பணத்தை எடுக்கிறீங்க, பட் அதே பணம் வந்து உங்கள் ஃபியூச்சர்லேருந்து ரிட்டர்ன் வராதுன்னு நினச்சிங்கன்னா அது வந்து அசெட் இல்லை, அது வந்து லைபிலிட்டி. அண்ட் நம்பர் ஃபோர், த பவர் ஆஃப் டைம். மோஸ்ட் பீப்பிள் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா வெல்த் கிரியேட் பண்ண வந்து நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பணம் வந்து ஒரு ஃபேக்டர் இல்லை, அதோட ஒரு முக்கியமான ஃபேக்டர் வந்து இருக்குது, அதுதான் டைம். நம்ம எல்லாரும் வந்து பணத்தோட வேலையை வந்து புரிஞ்சுக்கிறோம், ஆனால் டைமோட வேலையை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். இமேஜின் பண்ணுங்கள், 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் வந்து ஏஜ் 25லேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. மந்த்லி வந்து 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அண்ட் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஏஜ் 35 தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் வந்து மந்த்லி வந்து 10,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ பார்த்தா செகண்ட் பர்சன் தான் வந்து டபுளாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு. லாஜிக்காக பார்த்தா அவர் தான் வந்து அதிகமாக வந்து வெல்த் கிரியேட் பண்ணணும். ஆனால் ரியாலிட்டி வேறு. ஸோ என்ன தான் ஃபஸ்ட் பர்சன் வந்து அமௌண்ட் கம்மி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவருக்கு இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து டைம் தான். ஸோ என்ன தான் செகண்ட் பர்சன் வந்து டபுள் மடங்காக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவரால் வந்து ஃபஸ்ட் பர்சன் அளவுக்கு வந்து வெல்த் வந்து கிரியேட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் பர்சன் வந்து இவ்வளோ பெரிய வெல்த் கிரியேட் பண்ணது காரணமே வந்து காம்பவுண்டிங் எஃபர்ட் தான். ஸோ வாரன் பஃபெட் இதான் சொல்கிறாரு, காம்பவுண்டிங் எஃபர்ட் வந்து ஒரு 8th ஒண்டர்னு. ஒரு மரம் நட்ட உடனே வந்து பழம் வந்து கிடைக்காது, அது வளரணும், அதுக்கு வந்து இயர்ஸ் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்படி தான். பல பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. என்கிட்ட வந்து 2,000 தான் இருக்குது, இது இன்வெஸ்ட் பண்ண வந்து என்ன பெருசாக கிடைக்க போகுதுன்னு யோசிப்பாங்க. ஆனால் வெல்த் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வந்து பணத்தை விட வந்து டைம் அண்ட் ஹேபிட் தான் முக்கியம். நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், வெல்த் கிரியேட் பண்ணுறவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. they இன்வெஸ்ட் ஃபார் 10, 20, 30 years. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் நம்ம காம்பவுண்டிங் எஃபர்ட்டோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அண்ட் வெல்த்தை வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியும்.
ஸோ நான் சொல்கிற சின்ன இன்வெஸ்ட் இது தான். எவ்வளோ தான் அமௌண்ட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்பர் 5, மிடில் கிளாஸ் மைண்ட் செட். ஸோ நம்மள பல பேர் வந்து மிடில் கிளாஸ்லேயே இருக்கிற மெயின் ரீசன் வந்து சேலரி இல்லை, கவர்மெண்ட் இல்லை, எக்கனாமிக் இல்லை. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நம்மளோட மைண்ட் செட் தான். இந்த மந்த் எப்படின்னா சர்வை பண்ணால் போதும்னு வந்து மிடில் கிளாஸ் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதுவே வந்து வெல்த்தி பீப்புள் வந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என் லைஃப் எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணுவாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஷார்ட் டேர்ம் யோசிப்பாங்க, வெல்த்தி பீப்புள் வந்து லாங் டேர்முக்கு யோசிப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டுத்தையும் பற்றி ஒரு ஷார்ட்டாக வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து எப்படி வந்து பணத்தை ஏர்ன் பண்ணலான்னு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே வந்து ஒரு வெல்த்தி பீப்புள் வந்து அந்த பணத்தை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மைண்ட் செட் டிஃப்ரென்ஸ் தான் வந்து டிகேட்ஸில் பார்க்கும்போது ஹியூஜ் வெல்த் கேப் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ மிடில் கிளாஸில் இருக்கிறது வந்து நம்ம தப்பு இல்லை. நம்ம பேரண்ட்ஸும் மிடில் கிளாஸில் இருக்கலாம், நம்ம பேக்ரவுண்டும் வந்து மிடில் கிளாஸாக இருக்கலாம். ஆனால் நம்ம ஃபியூச்சர் வந்து மிடில் கிளாஸாக இருக்கணுமா இல்லையான்னு டிசைட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா வெல்த் பில்ட் பண்ணுறது வந்து ஓவர் நைட் ப்ராசஸ் இல்லை, அது வந்து ஒரு ஹேபிட், ஒரு மைண்ட் செட், ஒரு லாங் டேர்ம் கேம் மாதிரி. ஸோ நீங்களும் வந்து இந்த மிடில் கிளாஸ் ஸ்டாப்லாம் உடச்சிட்டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணோம், அண்ட் உங்கள் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து மெயின்டைன் பண்ணணும்னா வந்து நான் சொன்ன 5 மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் guys, இந்த வீடியோவில் வந்து நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஏன் வந்து மிடில் கிளாஸில் இருக்காங்க, அவங்க பண்ணுற காமன் மிஸ்டேக் என்ன, அதெல்லாம் தான் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அண்ட் மேலே வந்து இதே மாதிரி ரிலேட்டட் எதனா வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பாய்.